அடுத்து மாணவர் அவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அதே கூடிய அடுத்து குருஷா இதுவரை நேரம் வழங்கவிட்டு மேத்யூஸ் ரிச்சர்ட் பிரின்ஸ் அடுத்தது அடுத்தது பத்மநாதன் விகிதனன். இதுவரை பரிசு வழங்கிய எமது மன்றத்தின் தலைவர் சுதந்திரநாத் அவர்களுக்கு எமது அனைவரும் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேத்யூஸ் ரிச்சர்ட் பிரின்ஸ் இதுவரை நேரம் இரண்டாவது இடத்தை ஸ்கூல்மன் அந்துவான் பேர்னார்ட், மூன்றாவது இடம் வாசிநாதன் பிரதீபன். இதுவரை நேரம் பரிசு வழங்கி என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து திருவாரூர் கணித ஆசிரியர், அதே வேளையில் என்னுடைய நிர்வாக உறுப்பினர் கணித ஆசிரியர் சத்தியசீலன் தனியார் கலைஞர் தலைவர் அஞ்சல் பெற்றுக் கொள்கிறார். மிக குறைந்த காலத்தில் பூர்த்தியாக இப்பொழுது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கின்ற தலைவர் அவர்களே, முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் வேளாண் சைவமகாஜனா வித்தியாசாலையுடைய அதிபர் அவர்களே, முன்னாள் மக்கள் நலன்புரி கழக நிர்வாகிகளே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்புள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்றே இந்த விழா நீண்ட நேரமாக தீர்மானித்திருக்கிறது. இந்த உரையே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், இந்தியாவிலே ராமேஸ்வரத்திலே படிக்கின்ற மாணவனாக இருக்கின்ற பொழுது காலை 6 மணியிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் வரை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று படாததோடு மட்டுமல்ல, இந்தியாவிலே அதி உன்னதமான நிலையான ஜனாதிபதி பதவியை வகித்த டாக்டர் அப்துல் கலாம் மாணவர்களையும் இளைஞர்களையும் பல்கலைக்கழக சமூகத்தினரையும் சந்திக்கும் பொழுது அவர் சொல்லிக் கொள்கின்ற ஒரு விடயம், மாணவர்களே இளைஞர்களே, நீங்கள் ஒரு கனவு காணுங்கள். நீங்கள் காணுகின்ற கனவு, அந்த கனவுக்காக இலக்கிய பெற்றோடு நீங்கள் உழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய கனவுகள் ஈடேறும், அந்த பெருமைக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவிலே மாணவர்களையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் அறிஞர்களையும் சந்திக்கும் பொழுது சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த வாக்கு. அதே ஒரு பேராசிரியரை அழைப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அவர் என்னிடம் நீண்ட நேரம் உரையாடிய பொழுது அவர் ஒரு விடயத்தை சொன்னார். நான் சாவகச்சேரியிலே பிறப்பிடமாக கொண்டவன், என்னோடு விஞ்ஞான பிரிவுக்கு கல்வி கற்கின்ற மாணவர்கள் எல்லாம் அந்த உயர்தர பரீட்சை அருமையான ஒரு துறை, தன்னுடைய யதார்த்தபூர்வமான அனுபவங்கள் எடுத்து இணை செயலாளர் அஞ்சலி ராஜன் மற்றும்
இந்த மண்டபத்தை நமக்கு அளித்திருக்கின்றார். நமது பங்கு தந்தை திரு சௌந்தரா அடிகளார் அவர்களுக்கும் அடிகளுக்கு உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் தனது நேர காலத்தை பாராமல் இங்கு சரியான நேரத்திற்கு வந்து இந்த பட்டதாரிகளை ஆலய முன்பாயத்திற்கு அழைத்து வாழ்வதற்கு சரியான நேரத்திற்கு வந்து அந்த பட்டதாரிகளை அழைத்து வாழ்வதற்கு அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு பங்களித்த மற்றது உமது அழைப்புக்கு ஏற்றவாறு அவர் இங்கு வந்து திறமையான சித்துரை ஆட்சி உமது விழாவிற்கு மெருகூட்டிய சிவஸ்ரீ நாவண்ணா சர்வேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இங்கு ஆலய முன்களிலிருந்து அழைத்து வாழ்வதற்கு நேரத்திற்கு வந்துதவிய அழைக்கப்பட்ட பட்டதாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், உமது பங்கு தந்தை சகோதரி மற்றும் உங்களது மங்க அங்கத்தவர்கள் அனைவருக்கும் உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டில் உள்ள உறுப்பினர்கள் இறுதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விழாவினையோ நிகழ்ச்சியோ செய்வதற்கான முக்கிய பங்கு வகிப்பது நிதி. அந்த நிதியை எமக்கு அவர்கள் தருகின்றார்கள். தமது இந்த பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் மென்மேலும் உமது மன்றத்தை வளர்ப்பதற்கு நமக்கு உமது சமுதாயத்தை மேலும் வளப்படுத்தி சீர் செய்து வளர்த்தெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்க இல்லாமல் அவர்களுக்கு மென்மேலும் நல்ல உழைப்பு ஊதியத்தை கொடுத்து அன்புரிய வேண்டும் என்று நான் வேண்டி நிற்கின்றேன். எமது மன்றத்தின் நலன்புரி மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எமது மாநில வகுப்பில் கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு மேற்கூட்டிய ஒலி அமைப்பு ஆளுநர்களுக்கும் மற்றது ஒளிப்பதிவு செய்கின்றவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எமது கருத்தளிப்பு விழாவிற்கு எமது கருத்தளிப்பு விழாவென்று ஒருபுறம் சொன்னாலும் அதற்கு இன்னொரு படி மேலாக எமது சமுதாயத்தால் இயந்திராக பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டமளிப்பு விழா என்று கூட இதை நாங்கள் சொல்லலாம். இந்த விழாவிற்கு வருகிறது ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மன்றத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வந்து விசேடமாக பரிசுகளை வழங்கிய திருவாளர் சபா புஷ்பநாதன், திருமதி திருவதி மகேஸ்வரன், ஈழாலை மாநில அதிபர் WT அஞ்சன் ஆசிரியர் அவர்கள், உமது நலன்புரி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடுத்ததாக இந்த பரிசுகளை ஒழுங்கு அமைத்து பெயர் பட்டியலிட்டு ஒழுங்கமைத்து செய்த அனைவருக்கும் அடுத்ததாக இந்த நலன்புரி மன்ற பெற்றோர்கள் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். விசேடமாக இந்த சிற்றுண்டி வழங்குவர் பல பெற்றோர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். அடுத்ததாக இது விசேடமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எமது தலைவர் சௌந்தர ஆசிரியர் அவர்களுக்கும் அடுத்ததாக எமது பொருளாளர் பத்மநாதன் அவர்களுக்கும். அவர்கள் 2 பேரும் தான் அந்த வெளிநாட்டு உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு அடிக்கடி தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக உரையாடல் நடத்தி அவர்களுடன் கலைத்து அந்த பணங்களை பெற்று எமது சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பட்டதாரிகளுக்கு நாங்கள் கௌரவிக்க நிகழ்விலே அவர்களை எதுவித பிழைகள் ஒன்றும் வராமல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரவு நேர வகுப்பு நடைபெறும் நேரங்களில் ஒவ்வொரு வகுப்பு நேரங்களிலும் மாலை 5:45 மணிக்கு வந்து இரவு 8:30 மணிக்கு திரு ஆசிரியர் சுதந்திரன் அவர்களும் திரு பத்மநாதன் அவர்களும் வந்து செல்வதை நாங்கள் காண
காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு விவித கொடுப்பனங்களோ விவித சலுகைகளோ அவர்கள் பெறுவதில்லை. அவர்கள் முழுக்க 100% சேவை மனப்பான்மையுடன் எமது சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்றியை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு என்னை இங்கே நன்றிகளை சொல்வதற்காக அழைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றிகள். கல்வியனும் இந்த 3 எழுத்துக்கள் உலகத்தையும் உள்ளடக்கி இங்கே காட்டியிருக்கின்ற இவர்கள் எதிர்காலம் நல்ல முறையை சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைவிற்கு நன்றி கூறி உங்கள் காலையை திருப்பதிக்கு வந்து இன்னும் வீடு சென்றால் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு இங்கே இருக்கின்றவர்களுக்கு மனமான நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய பொழுதை எங்களுடைய கருத்தை அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றோம்.